வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைவ் 33 தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்கு அப்படின்ற டாப்பிக்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபஸ்ட்டு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5005 மைனஸ் 5000 டிவைடட் பை 10ன்னு சொல்லியிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டலாம். அப்போ 5005 இருந்து 500 மைனஸ் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்கும். நமக்கான ஆன்சர் அப்போ என்ன, 4505 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை. யாரெல்லாம் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைவ் சேட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பர் தான், அருமை. இதே மாதிரி நீங்களும் ஸ்பீடாக சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் நமக்கும் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் அக்யூரேசியும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? நமக்கான இரண்டாவது கேள்வி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 4505 அப்படின்றதான் ஆன்சர். நமக்கான இரண்டாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவாலுவேட்னு கொடுத்துட்டு 123 இன்ட்டு 999 ப்ளஸ் 123ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 999 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1000 மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. ஓகேங்களா? 1000லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 999 அப்படின்றத கிடைக்கும். ப்ளஸ் 123 இருக்குது. ஸோ 123ஆல் 1000 மல்டிப்ளை பண்ணலாம், 1,23,000 கிடைக்கும். மைனஸ் 123ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 123 இருக்கும். ஸோ ப்ளஸ் 123 மைனஸ் 123 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்க போகுது, 1,23,000. ஆப்ஷன் பி அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சூப்பர், எல்லோரும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி ஸ்பீடாக சால்வ் பண்ணுங்கள். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாம். இரண்டாவது கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. சேம் 1,23,000 அப்படின்றத ஆன்சர். நமக்கான மூன்றாவது கேள்வி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, போர்ட் மாஸ் ரூல் படி யூஸ் பண்ணணும். 100 + 8 டிவைடட் பை 4 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. ஸோ இதை 4ன்னு மாற்றிடலாம். ப்ளஸ் ப்ராக்கெட்டில் வந்து 3 × 2ன்னு கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளை பண்ணிடலாம் 6. மைனஸ் 6 டிவைடட் பை, இது டிவைடட் பை 2. ஓகேங்களா? டிவைடட் பை 2 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். அப்போ 6லேருந்து 3யை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 அப்படின்றதான் கிடைக்கும். ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 4 அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் 100 இருக்குது. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 107 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்கள். அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், 8 டிவைடட் பை 2 4, 3 × 2 6, 6 டிவைடட் பை 2 3. அப்போ 6லேருந்து 3யை மைனஸ் பண்ணால் 3 அப்படின்றது கிடைக்கும். 100ஐயும் ப்ளஸ் 4ஐயும் ஆட் பண்ணி 104ன்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆட் பண்ணுறப்ப 107 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான அடுத்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 6 + 6 + 6 + 6ன்னு கொடுத்துட்டு டிவைடட் பை 6ன்னு கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் வந்து 4 கூட்டிட்டு கடைசியில் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க 4ஐயும் 4ஐ கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். 6 + 6 12, 12 + 6 18, 18 + 6 24 டிவைடட் பை 6 ஹோல் டிவைடட் பை. அப்படியே ஆட் பண்ணிடுங்க கீழே இருக்க நம்பர்லாம். 4 8 12, 12 + 1 13 அப்படின்றது கிடைக்கும். 24லேருந்து 6ஐ டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். அப்போ 4/13 அப்படின்றதா இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படின்றதா இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான ஐந்தாவது கேள்வி பார்த்துடலாங்களா? 4th கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்குங்க. சேம் அதே மாதிரி மாடல் தான் போட்டிருப்பாங்க. நமக்கான ஐந்தாவது கேள்வி பார்த்துருங்க. நமக்கான ஐந்தாவது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 180 × 15 மைனஸ் 12 × 20 டிவைடட் பை 140 × 8 ப்ளஸ் 2 × 55ன்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 180ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சாரி, 15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நான் என்ன பண்ணிடுறேன், 180ல் இருக்க ஜீரோஸை விட்டுறேன். 15 + 3ன்னு பிரிச்சிடுறேன். அந்த 18 லாஸ்ட்டில் வந்து ஒரு 10 இருக்குது பார்த்தீங்களா, அதை கடைசியில் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டு 15, 15ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 225ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 3 × 15 45. வர்ற ஆன்சரோட 0 சேர்த்துக்குங்க. 5 + 5 10க்கு 0, பேலன்ஸ் 1. 4 + 1 5, 5 + 2 7. இங்கே இருக்க 2 அப்படியே போட்டுருங்க. நம்ம 180ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு 0 மட்டும் சேர்த்துருங்க. நம்ம 18 மட்டும்தான் எடுத்திருக்கோம். அப்போ 2700 அப்படின்றது நமக்கு 180ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். 2700 மைனஸ் 12 × 2 24. ஒரு 0 இருக்குது, ஒரு 0வை சேர்த்துருங்க. டிவைடட் பை 140 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 0வை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 4 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32க்கு 2, பேலன்ஸ் 3. 1 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8, 8 + 3 11 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 25
சாரி 55 ரெண்டால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 110 அப்படின்றது கிடைக்கும். 2700லேருந்து 240 மைனஸ் பண்ணிங்கன்னா 2460 அப்படின்னு கிடைக்கும். 1120யும் 110யும் கூட்டிங்கன்னா 1230ன்னு கிடைக்கும். 1230 அடிக்கிறேன். ஒரு டைம் 1230, 2 டைம் வந்து 2460ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, ஆப்ஷன் சி 2 என்பது தான் சரியான விடை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான 6வது கேள்வி பார்த்துருவோங்க. சேம் அதே மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 18 × 14 மைனஸ் 6 × 8 488 டிவைடட் பை 4. இதை டைரெக்டாகவே டிவைட் பண்ணிடலாம். ஒரு நாள் 4 122 × 4 448ன்னு கிடைக்கும். மைனஸ் 20. அப்போ டினாமினேட்டரில் என்ன எழுதிடலாம்? 122லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 102 அப்படின்றத எழுதிடலாம். 6யும் 8 மல்டிப்ளை பண்ணால் 48 மைனஸ் 18 வந்து 14ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? இந்த 18 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 14 + 4ன்னு பிரிச்சுக்கிறேன். அதை 14ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 14ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 14ஓட ஸ்கொயர் வேல்யூ தெரியலன்னா ரொம்ப சிம்பிள். 1 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் 1, 4 வந்து ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ இந்த 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 + 1 சாரி 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 196 அப்படின்றதான் 16ஓட ஸ்கொயர் வேல்யூ. ப்ளஸ் 14 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 × 4 40, 4 × 4 16 56 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 196யும் 52யும் நீங்கள் கூட்டிங்கன்னா 252 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, 252. 252லேருந்து 48 மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 204 அப்படின்றது 204 அப்படின்றது கிடைக்கும். டினாமினேட்டரில் நமக்கு 102 இருந்துச்சு. 102ஆல் அடிக்கிறேன். ஒரு 102 102 2 102 204. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 7வது கேள்வி பார்த்துருங்களா? பார்த்துக்கோங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சரும் 2 என்பது தான் சரியான விடை. நமக்கான 7வது கேள்வி பார்ப்போங்க. 7வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸில் 1/5 1/2 1/3யோட வேல்யூ 15னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கீழே டினாமினேட்டரில் இருக்க நம்பர்லாம் ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 5 × 2 10, 10 × 3 30. அப்போ 30 வந்து 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். 3 15 45, ஒரு 0 இருக்கனால ஒரு 0 போட்டுருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் 450 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? இந்த கேள்வியோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. 15 × 30 450 அப்படின்றதான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி மாடல் தான். நமக்கான 8வது கேள்வியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 3/5 ஆஃபுக்கு பதில் என்ன? இன்ட்டு 497 டிவைடட் பை 249 ஆஃப் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 639 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 7ஆல் கட் பண்ணுறேன். ஒரு 7 7 71 × 7 497ன்னு கிடைக்கும். 3ஆல் அடிக்கிறேன். ஒரு 3 3 83 × 3 249ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது டிவிஷனில் போகும். ஸோ 71ஆல் அடிக்கிறேன். ஒரு 71 71 9 71 639ன்னு கிடைக்கும். இங்கே டிவிஷனில் இருக்க நம்பர் ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். சிம்பிளாக 83யும் 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சருங்க. 9 × 3 27க்கு 2 பேலன்ஸ். 9 × 3 27, 27க்கு 7 பேலன்ஸ் 2. 9 × 8 72, 72 + 2 74. அப்போ 747 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துறாங்களா? நமக்கான 9வது கேள்வியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை சுருக்குன்னு கொடுத்துட்டு -1/3 × 5/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -5 டிவைடட் பை 4 × 3 12 ப்ளஸ் 3/5ன்றது அப்படியே வந்துடும். டிவைடட் பை அரையிலிருந்து காலை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கால் அப்படின்றதான் கிடைக்கும். ஓகேங்களா, 1/2லேருந்து 1/4 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1/4 அப்படின்றதான் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே டிவிஷனில் இருக்குது பார்த்தீங்களா? இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றினா இந்த 1/4ங்கிறது 4ஆக மாறிடும். அப்போ எப்படி எழுதலாம்? -5/12 ப்ளஸ் 4 × 3 12/5 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 12க்கும் 5 கேல்சியம் என்ன எடுத்துக்கலாம்? 60 அப்படின்றத எடுத்துக்கலாம். 12 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 5 × 5 25 மைனஸ் இருக்கனால -25 ப்ளஸ் 5 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 12 × 12 144ன்னு கிடைக்கும். ஸோ 144 இருந்து 25 மைனஸ் பண்ணும். 25 மைனஸ் பண்ணால் நமக்கு 119 அப்படின்னு கிடைக்குங்க. அதை 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போது
119ல் எத்தனை 60 இருக்குது? ஒரே ஒரு 60 தான். 2 60 120ன்னு போயிடும். ஸோ ஒன்றே ஒரு நம்பர் மட்டும் கம்மியாக இருக்குது. இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 59ன்னு கிடைக்கும். நமக்கு கிடைச்ச ரிமைண்டரையும் நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதே நம்பரால் வகுத்துருங்க. அப்போ 159/60 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 10வது கேள்வி போயிடுவோங்களா? ரொம்பவே சிம்பிள். 159/60. நமக்கான 10வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே மாதிரி மாடல் தான். 4/3 மைனஸ் ஆஃப் 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 4/3 ப்ளஸ் 3/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே இருக்க டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடு. அப்போ -5/3 இன்ட்டு 12/30 அப்படின்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? 12/30ன்னு மாறிடும். 3ஆல் அடிக்கிற 1 3 3, 4 × 3 12, 5ஆல் அடிக்கிற 1 5 5, 6 × 5 30, 2ஆல் அடிக்கிற 2 × 2 4, 3 × 2 6. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸை விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் 3க்கும் 2 கேல்சியம் பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? சிம்பிளாக 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, 3 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9, -2/3 அப்படின்ற டேர்மு நமக்கு இருக்குது. ஏன்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ்னு கிடைக்கும். 8 + 9 17ன்னு கிடைக்கும். ஸோ 17 / 6 -2/3 இருக்குது. ஸோ 6க்கு 3 கேல்சியம் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றத எல்சியம். ஸோ 17 அப்படியே வந்துடும். ஏன்னா டினாமினேட்டரில் 6ன்ற நம்பர் இருக்குது. மைனஸ் 3யை 6ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே நம்பரில் மேலே மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4. 17 4 போச்சுன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 13/6 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13/6 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான எக்ஸ்பிளனேஷனும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 13/6 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான 11வது கேள்வி பார்த்துலாங்களா? நமக்கான 11வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 1 - 1/2, அதாவது 1ல் இருந்து ஹாஃபை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஹாஃப், அரை அப்படின்றது கிடைக்கும். இன்ட்டு ஹாஃபில் இருந்து காலை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? கால் அப்படின்றதான் கிடைக்கும். ஓகேங்களா? டிவைடட் பை 3/4 - 1/2ன்னு இருக்குது. 3/4 1/2 இருக்குது. 2 கேல்சியம் என்ன எடுத்துக்கலாம்? 4ன்றதே எடுத்துக்கலாம். அப்போ 4க்கு மேலே இருக்க நம்பர் அப்படியே வந்துடும். மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 2 அப்படின்றது கிடைக்கும். அதாவது 3/4லேருந்து அரையை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1/4 தான் கிடைக்கும். அப்படின்னு நம்ம போட்டிருக்கலாம். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். ஸோ 1/4. இதை வந்து 1/4 டிவிஷனில் இருக்குது. அதை இன்ட்டாக மாற்றணும்னா தலைகீழாக மாற்றிடலாம். ஸோ இன்ட்டு 4ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ 4 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/2 அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றத இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஆப்ஷன் ஏன்றதான் ஆன்சர். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே கொஷின் தான். 1/2 என்பதுதான் சரியான விடை. விளக்கம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 2/4 அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. ஓகேங்களா? டைரெக்டாக நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான 12வது கேள்வி பாருங்கள். சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு 5 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிடுறேன். 5 × 2 10, 10 + 1 11/2 ப்ளஸ் 3/4 இன்னுனா இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு 8/9. சிம்பிளை பண்ணுறேன். 1 3 3, 3 × 3 9. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் சிம்பிளை பண்ணிடுறேன். 1 4 4, 2 × 4 8. அப்போ 11/2 ப்ளஸ் 2/3 இருக்குது. 2 3 கேல்சியம் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றதான் எல்சியம். 2வை 6ஆக மாற்றணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 11 × 3 33 ப்ளஸ் 3யை வந்து 6ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 4. 33 + 4 37/6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னப்போ? ஆப்ஷன் சி அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் 37/6 அப்படின்றதான் கிடைச்சிருக்கு. நமக்கான 13வது கேள்வி பார்த்துருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2/3 இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2/3 இன்ட்டு கலப்பு பின்னத்தில் இருக்குது ப்ராக்கெட்டில், அதை நான் பின்னமாக மாற்றிடுறேன். 5 × 6 30, 30 + 1 31/6 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? மைனஸ் 4 × 8 32, 32 + 3 35/8 அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணும். ஸோ 6க்கும் 8க்கும் எல்சியம் பார்த்தீங்கன்னா 24 அப்படின்றதா எல்சியம். 6ஐ 24ஆக மாற்றணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 31 × 4 124 அப்படின்றது கிடைக்கும். மைனஸ் 8 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 24. அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணும்போது 35 × 3 105 அப்படின்றது கிடைக்கும். அவுட்டரில் பார்த்தீங்கன்னா 2/3 அப்படின்ற நம்பர் இருக்குது. 124லேருந்து 105 மைனஸ் பண்ணால் நமக்கு 19ன்னு கிடைக்கும். ஸோ 2/3 இன்ட்டு
19 டிவைடட் பை 24 அப்படின்ற நம்பர் இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு 2 2 12 இன்ட்டு 2 24. அப்போ 1ஐயும் 19 மல்டிப்ளை பண்ணால் 19ன்னு கிடைக்கும். 3ஐயும் 12 மல்டிப்ளை பண்ணால் 36 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 19/36 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா? கீழே அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான 14வது கேள்வி பார்த்துடலாங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 14வது கேள்வி பாருங்கள். சிம்பிளான கொஷின் தான். 20 + 2 × 8 16 அப்படியே வந்துடும். ப்ளஸ் 6 × 3 இந்த பார் இருந்துச்சுன்னா என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதே ஆப்ரேஷனை அப்படியே பண்ணி விட்ருங்க. 6 × 3 18 மைனஸ் 10 டிவைடட் பை 5 2 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 18லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 16 அப்படின்றது கிடைக்கும். ப்ளஸ் 16 அப்படின்றது இருக்குது. ப்ளஸ் அவுட்டரில் ஒரு 20. 16 + 16 32 ப்ளஸ் 20 ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் 52 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நமக்கான 15வது கேள்வி பார்த்துருவோங்க. ரொம்பவே சிம்பிளாக இந்த கொஸ்டின்லாம் நீங்களே போட்டுருவீங்க, டக்குன்னு போட்டுருவீங்க. அதனால தான் நானும் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். நீங்களும் இதே வேகத்தில் சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும், அக்யூரேசி இம்ப்ரூவ் ஆகும். ஸ்பீடு மேத் வந்து உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 55ஐயும் 56 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அந்த 56 எப்படி எழுதிக்கிறேன்னா 55 + 1ன்னு எழுதிக்கிறேன். 56 அப்படின்றது 55 + 1 ரெண்டுமே சேம் தான் இல்லைங்களா? 56னாலும் 55 + 1னாலும் சேம் தான். அப்போ 55 55ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 30 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 5 வச்ச வர்ற ஸ்கொயருக்கு ரொம்பவே சிம்பிளாக ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். சிம்பிளாக 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 5க்கு அப்புறம் வர நம்பர் பார்த்தீங்கன்னா 6. 2 மல்டிப்ளை பண்ணால் 30 25ன்னு கிடைக்கும். அது கூட ஒரு 55 ஆட் பண்ணால் நமக்கு 55 56ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 5 + 5 10க்கு 0 பேலன்ஸ் 1. 5 + 3 8 0 3 அப்படின்றது டைரெக்டாக வரும். 30 80 அப்படின்றது இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 16வது கேள்வி பார்த்துருங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. 92/105 வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. 23ஆல் அடிக்கலாம். ஓகேங்களா? 4 23 92 5 23 115ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/5 என்பது தான் சரியான விடை. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23ஆல் டிவிசிபிள் ஆகும். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துருவோங்க. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி. 1/10 × 1/10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1 × 1 1 10 × 10 100. அப்போது கீழே 2 0 இருந்தால் மேலே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். ஒரு டிஜிட் தானே சார் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா முன்னாடி 0வை சேர்த்துடலாம். முன்னாடி 0வை சேர்த்துட்டு பாயிண்ட்டை வச்சு விட்ருங்க. அப்போ 0.01 என்பது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 18வது கேள்வி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? -5 × 4 × 2 × -1/2 × 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 கட் பண்ணிடலாம், 2 கட் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். சிம்பிளாக 5 3 மல்டிப்ளை பண்ணால் 15 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். 15 என்பதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். நமக்கான 19வது கேள்வி பார்த்துருவோங்க. நமக்கான 19வது கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 999 × 995/99 × 99. ஸோ 999 கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றணும். நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்டை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 9 × 9 81. அப்போ 1ன்னு முடிஞ்சிருக்கு. அதை என்ன பண்ணணும்? மேலே இருக்க நம்பரால் ஆட் பண்ணும். கடைசி நம்பரோட ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 + 5 6 அப்படின்றது கிடைக்கும். அப்போ ஆப்ஷனில் எங்கே 6 இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 6 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா 998996 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஃபுல் சம்மு சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்கிறப்போ 999 995/99 அப்படின்றது இருக்குது. இந்த யூனிட் டிஜிட்டை வச்சு நான் ஆன்சரை போட்டுறேன். 9 × 9 81க்கு 1 அப்படின்றது கிடச்சிருக்கு. மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணோம். 1 + 5 6. 6ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றத ஆன்சராக போட்டுடலாம். நமக்கான கடைசி கேள்வி பார்த்துடலாங்களா? நமக்கான கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா பார் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார் வச்சு கொடுக்குறப்போ எந்த நம்பர் மேலே பார் இருக்குன்னு பாருங்கள். 35 ஹோல் நம்பர் மேலே பார் இருக்குது. அப்போது எத்தனை நம்பர் மேலே பார் வந்திருக்கோ அத்தனை டைம் வந்து 9ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 2 நம்பர் மேலே பார் இருக்குது. 9 டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர். இன்கேஸ் வந்து 1.35 பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறேன்னா இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா முழு நம்பர், அதை அப்படியே கலப்பு பின்னத்தில் எழுதுகிற மாதிரி போட்டு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. 135/99 அப்படின்றதான் 1.35 பாருக்கான ஆன்சர். ஓகே சார், இங்கே
5ல் மட்டும் பார் இருக்குது சார், 1.35 5க்கு மட்டும் பார் இருக்குது சார். அப்போ என்ன சார் பண்ணுவீங்கன்னா, நமக்கு எந்த 2 நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எப்பயுமே எழுதிக்கோங்க. 35. எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது? ஒரே ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்குது. ஸோ 9. பார் இல்லாத நம்பர் வந்து எத்தனை இருக்குது? ஒரு நம்பர் இருக்கா? ஒரு நம்பருக்கு பதிலாக ஒரு 0 சேர்த்துக்கோங்க. இந்த 1 எப்பயும் போல் கலப்பு பின்னத்தில் சேர்த்து விட்ருங்க. அப்போ 135/90 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை டைம் 9ஆல் போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? டெசிமலில் இருக்கிறப்போ. இதே வந்து பார் இல்லைன்னா 0 சேர்த்துக்கணும். பார் இல்லாதப்போ 0வை சேர்த்துக்கணும். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35/99 அப்படின்றது இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இன்றைக்கான கொஷின். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். எல்லோரும் சீக்கிரம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.